ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு அரசியலானது போயிட்டு இருக்கு. சிஎம்மா விஜய் அவர்கள் பதவி ஏற்பார் சில கட்சிகளோட ஆதரவோடு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பெரிய ட்விஸ்டாக திமுக அதிமுக இணைந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள். ரெசார்ட்டில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நேற்று திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதில் முக்கியமான முடிவெடுக்க அதிகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விரைவில் திமுக அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை? இப்போ இது எல்லாமே ஃபைனல் நியூஸ் கிடையாது, கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது. நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் அதை ஆதரிச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு பார்க்குறேன். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை விட அருவருப்பான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. மக்களுக்கு திராவிட கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக போயிடும். இன்னைக்கு திமுக மேலே மக்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தால், புதுசாக ஆரம்பித்து 2 வருஷம் ஆன ஒரு கட்சிக்கு 108 சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 35% ஓட்ஸ் அங்கே போய் போட்டிருக்காங்க. அப்போ இது காட்டக்கூடிய விஷயம், திமுக மேலே இவ்வளவு கோவம் மக்களுக்கு இருக்குது. அதிமுகவை நம்பல மக்கள், அதனால தான் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னா மக்கள் அதுக்கப்புறம் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது, முக்கியமான ஊடகங்கள்ல இதை விவாதிக்கிறாங்க. நிறைய டிபேட்ஸ் இதை ஒட்டி போய்கிட்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 கட்சியை சேர்ந்த தலைவர்களும் தெளிவுபடுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நாங்கள்லாம் 60 வருஷமா எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். இது சும்மா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கான்கிரீட்டாக சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். திமுக சைட்லேருந்து பேசுகிறாங்க, வளவளன்னு பேசுகிறாங்களே தவிர ஷார்ப்பாக இந்த விஷயம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு சந்தேகம் இருக்குது, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் ஷார்ப்பாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நோ அலைன்ஸ், என்ன ஆனாலும் அதிமுகவோட நாங்கள் சேர மாட்டோம்னு ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு? நேற்று ஒரு திமுகவை ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பர்சனலாக மீட் பண்ணி பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஆதங்கப்படுறாரு. இளங்கோவன் அவர்களோட பேச்சை கேட்டோன்னையும், என்னங்க இவர் இப்படி உளறிட்டு இருக்காரு, நல்லா ஸ்ட்ராங்காக பேசலாமேங்க, ஏன் அது முடியல? அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டேன், அவர் அப்படி கொஞ்சம் லைட்டாக சுற்றி வளைச்சு பேசுறாருன்னா அவருக்கு அங்கே கிளாரிட்டி இல்லை, நெருப்பு இல்லாமல் புகையாது. ஆமா, ஏதோ ஒரு சிக்கல் அங்கே இருக்கு. இல்லாட்டி ஷார்ப்பா சொல்லிட்டு போயிடலாமே. இருக்காது. நோ. உதயநிதி கிட்ட கேட்கும்பொழுது கூட அவர் சிரிச்சிட்டு போறாரு. இல்ல ஆமா, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தானே. உங்க கிட்ட ஒருத்தங்க திமுக அதிமுக கூட்டணி இருக்குமான்னு கேட்கறாங்கனாலே அது உங்களுக்கு இன்சல்ட். அவங்கள எதிர்த்து தான் நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் அதிமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு, அதிமுகவுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் திமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு. அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிறாருனாலே அது உங்களை இன்சல்ட் பண்ற ஒரு விஷயம். குயிக்கா பட்டால்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும். என் அரசியல் இது, என் அரசியல் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன், அதை நீங்க செய்யணும். அதை தாண்டி நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2வது, தாவேகாவுக்கு கிளியரா மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 108 சீட் ஜெயிச்சிருக்காங்க. 2 வருஷம் ஆன ஒரு கட்சி. நாளைக்கு திருப்பி எலெக்ஷன் தான் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு திரும்ப எலெக்ஷன் தான் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கறது எனக்கு வருத்தம் தான். ஒரு சந்தோஷம், 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணிட்டாங்க. திமுகவோட அலைன்ஸையும் உடைச்சிட்டாங்க. 22 வருஷமா காங்கிரஸோட பயணித்த திமுகவோட அலைன்ஸை உடைச்சு விட்டாங்க தாவேகா. திமுகவை தோக்கடிக்கும் செஞ்சுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் தாவேகா ஒரு அரசியல் மாற்று கிடையாது. தாவேகால நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, அந்த வகையில் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நாளைக்கு தமிழ் தேசியமே ஜெயிக்கணும்னாலும் மக்களோட ஆதரவோட தான் நான் ஜெயிக்க முடியும். அப்போ மக்கள் இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கட்சியை ஆதரிக்கிறாங்கன்னா அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போதானே நாளைக்கு மக்கள் என்ன நம்புவாங்க? இல்லை, என்ன ஆதரிச்சா மட்டும் தான் நான் ஏற்றுப்பேன், இன்னொருத்தர் நீ ஆதரிச்சா நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் சொல்ல முடியாது. இவிஎம்னு சொல்ல முடியாது. இவிஎம் சொல்றதுலாம் அபத்தமான விஷயம். இன்னைக்கும் நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியல சார், நிஜமாவே இவிஎம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க. ரைட்டுங்க, எனக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. உங்க கட்சி தலைவர்களை பேச சொல்லுங்க. நீங்க தமிழ் தேசியவாதிகளா இருக்கலாம், நீங்க திராவிட ஆதரவாளர்களா இருக்கலாம். சரி, அப்ப ஏன் கட்சி தலைவர்கள் அமைதியா இருக்காங்க? அதான் நான் கேட்கிறேன். அப்போ உங்க கட்சி தலைவர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்க கட்சி தலைவர்களுக்கு தெரியலையா? இந்த தோல்வியால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட உங்க கட்சி தலைவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. 5 வருஷம் உழைப்பு வீணாயிருக்கு. அவங்க ஏன் குவைட்டா இருக்காங்க? அவங்க பேசிட்டாங்கன்னா நான் பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரியல. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இவிஎம் மெஷின்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில், யூஸ் பண்றாங்க எலெக்ஷனுக்கு. பூத்ஸ்னு பார்த்தோம்னா 30,000-40,000 பூத் இருக்கும், போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். சாரி, அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? எங்க நடந்தது எனக்கு தெரியல. எப்படி நடக்குது, எங்க நடக்குது, இது என் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு இது தெரியும் நடந்ததுன்னா. அவங்க பாதிக்க போடுறவங்களும் அரசியல் கட்சிகள் தான், அவங்களுக்கு கிளியரா தெரியும். நடக்குதுன்னா அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அப்போ கட்சிகள் தான் அதை பேசணும். நானும் நீங்களும் பேச முடியாது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் இங்கே ஓட்டு போட்டேன், ஏன் ஓட்டு வராமல் இருக்குன்னா எல்லாமே சொல்கிறாங்க, அது ரைட்டு. ஆனால் கட்சி பேசணும். அதை அந்த வெற்றியை ஏற்றுக்க முடியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் நம்பரை பார்க்குறேன். நம்பர் கிளியர் கட்டாக டிவிகேவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், டிவிகே அதிகாரத்துக்கு வரதை பாஜகவும் விரும்பலை, திமுகவும் விரும்பலை, அதிமுகவும் விரும்பல. அதனால தான் அங்கே சிக்கல் இருக்கு. அதனால தான் கவர்னரும் கேட்ட போடுறாரு, திமுகவும் கேட்ட போடுறாங்க, அதிமுக கேட்ட போடுறாங்க. அப்படி எல்லாருமே தாவேக அதிகாரத்துக்கு வரதை விரும்பலன்னா யார் இப்போ இவிஎம் யூஸ் பண்றாங்க தாவேகாவுக்கு சாதகமா? இப்போ தாவேகாவுக்கு சாதகமா இவிஎம் மிஷின்ஸை யூஸ் பண்ணணும்னா யாருக்காவது அதில் லாபம் இருக்கணும்ல. இங்கே பாஜகவே தாவேகாவுக்கு எதிராக தானே செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸோட போயிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் தான் இவி மிஷின்ஸ் மேனிபுலேட் பண்றாங்களா? அதிகாரம் இல்லாத ஆமா, அதிகாரம் இல்லாத காங்கிரஸ் தான் தாவேகாவுக்கு சாதகமா இவி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா? ஸோ அதனால எனக்கு இது தெரியல. ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு இன்னொரு தேர்தலுக்கு நாங்கள் இப்போ ரெடி இல்லை அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனால் ஸ்டேபிளான கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் அவசியமானது. அப்போ தாவேகாவை சப்போர்ட் பண்ணணும். தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னு அதை அலோவ் பண்ணணும். அதான் என்ன அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஎம்கே இதில்? இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்களும் அதிமுகவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே, அது மக்களோட மேண்டேட்டுக்கு முற்றிலும் எதிரான ஒரு விஷயம். அதை நீங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது. மக்கள் புறக்கணிச்ச 2 கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆமா. ரெண்டாவது, இன்னொன்று, மக்கள் புறக்கணித்த 2 கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது ஒண்ணு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது மக்களோட விருப்பத்துக்கு எதிரானது. மக்களோட விருப்பம் நீங்க 2 பேரும் சண்டை போடணுன்றது. ஓகே, நீங்க மக்களுக்கு எதிராகவும் நீங்க போகக்கூடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒன்று, நான் ஒத்துக்கிறேன், தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃப்ராக்சர்ட் மேண்டேட்னு அதை சொல்லலாம். ஒரு 3 கார்னர் ஃபைட் மாதிரி தான் ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட். அப்போ நீங்கள் திருப்பி ரீஎலெக்ஷன் வைங்க. இல்லை ரீஎலெக்ஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஜெயிப்போமான்ற கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அப்போ கூட்டணி ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுங்க. அதான் என்ன அலோவ் பண்ணணும்? இது டிஎம்கேக்கு என்ன ரோல்? அவர் ஃப்ளோரில் அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணட்டும். ராஜ்பவன்ல அவரை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லாதீங்க. அசம்பிளியில் அவர் ப்ரூவ் பண்ணட்டும். திமுக கூட்டணியில் கூடிய கட்சிகள் இருக்குல்ல, அவங்க மேலே பெரிய ப்ரெஷர் போடாதீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்க மேலே நீங்கள் அதிகமான ப்ரெஷர்லாம் போட்டு தாவேகாவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்றுல அதிமுகவும் திமுகவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்படி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா தமிழ்நாடே உங்களை மன்னிக்காது. அதுக்கப்புறம் எண்டு நீங்கள் உங்கள் கதை முடிஞ்சது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் விஜய் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஆயிரும். விஜய் ஒரு பெரிய லீடர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்களே தள்ளுறீங்கல்ல. உங்க ஸ்பேஸ் கம்மியாயிரும். 2 கட்சியா இருந்தவங்க ஒரு கட்சியா சுருங்க போறீங்க. இன்னொரு கட்சி இருந்த இடத்துல தாவேகா உட்கார வைக்க போறீங்க. எனக்கு அதுலலாம் கவலையே கிடையாது. ஆனா இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு எதிரான மேண்டேட். அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஷன் இது. நீங்க விஜய வரவிடாம நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க காலி ஆயிருவீங்க. 2 பேர் லாங் ரன். அது 2 பேர்ல யாரும் ஒரு ஆள் காலி ஆயிருவாங்க. 2 பேருமே வீக் ஆவாங்க. அதுல ஒரு ஆளு கம்ப்ளீட்டா காலி ஆயிருவாங்க. அது ஏடிஎம்கே தான் நினைக்கிறேன். ஆமா, ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, ரீஎலெக்ஷன் நடக்கணும். ரீஎலெக்ஷன் நடந்தா காசு வேஸ்ட் ஆகும், மக்கள் பணம் வீணாகும், திரும்ப உங்களால இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்கும் எம்கே ஸ்டாலின் சொல்றாரு தீர்மானத்துல, இன்னொரு எலெக்ஷனுக்கு நாங்க இப்போ ரெடி இல்லை, ஆனா ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கணும். எலெக்ஷன் ஏன் நீங்க ரெடி இல்லைன்னா வச்சா ஸ்வீப் பண்ணிடுவாங்க தாவேகா. அது உங்களுக்கு தெரியும். ஒரு வேவ் இந்த வேவை பார்த்துட்டாங்க மக்கள். இப்ப பார்த்துட்டாங்கன்னா பூஸ்ட் கிடைச்சிடும். ரைட் டிரைவிங்க பயப்படுறாங்க, அவனை பார்த்துன்னு தெரிஞ்சிடும். அப்ப விட மாட்டாங்க மக்கள். ரெண்டாவது, உங்களுக்கு காசு இறக்குறதுக்கும் இப்ப சக்தி இருக்காது. தாவேகாவுக்கு காசு கொட்டும். இப்ப ஏன்னா ஜெயிக்க போற குதிரை அவங்க எல்லாருக்கும் தெரியும். பணமழை உள்ள கொட்டும். ஸோ ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இந்த 2 ஆப்ஷன் அப்ப இருக்கு. என்ன கேட்டா நீங்க அப்ப ரீஎலெக்ஷன் போங்க. ஆனா நீங்க 2 பேரும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதிமுக தாவேகாவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா மக்களுக்கு எதிரான அலைன்ஸ் அது இருக்காது. மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக அது போகாது. ஆனா அதிமுகவுக்கு இது டேஞ்சர். அதிமுக நாளைக்கு இருக்காது. அதிமுகவோட அரசியல் ஒதுக்கி நீங்க தாவேகா கையில கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு என்ன வேலை இருக்கு? திமுக எதிர்ப்புலாம் நாங்க பாத்துக்கிறோம்,
நீங்க சைலண்டா உட்காந்துருக்கன்னு உட்கார வச்சிருவாங்க. இப்போ சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகவை சுருக்கிடுவாங்க. அதை இபிஎஸ் என்னைக்கு ஏத்துக்க மாட்டார். திராவிட கட்சிகள் 2 பேரும் சேர்றத ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. மக்களை மதிக்காத செயல் அது. திராவிட கட்சிகள் தான் 2 பேரும் திராவிட கட்சிகள் தான். ஆனா 2 பேரும் எதிர்த்து திராவிட கட்சிகள்ல. எதுக்கு நீங்க ஃபார்ம் பண்ணி உங்க கட்சிய? நீ 2 பேரும் உங்க கட்சியை ஃபார்ம் பண்ணதே சண்டை போடுறதுக்கு தானே. இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது அதுக்கு தானே. அப்ப அதை நம்ம முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. இப்ப உடனே நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான், அப்புறம் தான் நம்ம பிரிஞ்சோம். ஒரே கொடியில் பூர்த்த 2 மலர்கள். ஆமா, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. இப்ப 2 பேரும் ஏன் சேரணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி தான். 2 பேருக்கும் அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுல முடியல. அப்படியே கையெல்லாம் நடுங்குது. எப்படியாவது எங்களுக்கு அதிகாரம் வேணும்ன்ற ஒரு வெறி. 5 வருஷம் அதிகாரத்தை விட முடியல. அது ஏன் நான் சொல்றேன், அது ஏன் எங்களுக்கு 5 வருஷம் அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியலன்னா, அரசியல் இன்னைக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்தை கோடிக்கணக்கில் இறக்குறாங்க. சொல்றாங்க பெரம்பூர் தொகுதியில 75 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்றாங்க. பெரம்பூர்ல விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இந்த கட்சிகள்லாம் கோடிக்கணக்கா பணத்தை அங்க கொட்டுறாங்க அப்படின்னு நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இருந்து நான் கேள்விப்படுறேன். அவர் சொல்றாரு, அப்ப கோடிக்கணக்கா நீங்க ஒவ்வொரு தொகுதியும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடியை நீங்க எலெக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஒரு பிசினஸ் மேன் தான் எப்படி யோசிப்பான்னா, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாவை நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு இம்மீடியட்டா ரிசல்ட் வரணும்னு பிசினஸ் மேன் யோசிப்பான். பொலிட்டிஷியன் அப்படி யோசிக்க கூடாது, லீடர் அப்படி யோசிக்க கூடாது. ஆனா நீங்க அரசியலே பணமயமாக்கிட்டீங்க. அப்ப பணத்தை வச்சுதான் அரசியலே பண்றீங்கன்னா போட்டவையெல்லாம் எனக்கு காசு வேணும்னு நினைப்பான். நான் பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, சம்பந்தமே இல்லாத தாவே கவனம் தூக்கிட்டு போறாங்கன்னா நான் என்ன பண்றது? இப்ப திமுக அதிமுக வந்தா கூட திமுக ஆட்சி பண்ணும்போது அதிமுகவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கிரவுண்ட்ல ரைட் இதை நீ வச்சுக்க அதை நீ வச்சுக்கன்னு பிரிச்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் இல்லாம புதுசா இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் இப்ப ஐயோ நம்ம கையில இருக்க எல்லாமே போச்சு என்று பதட்டம். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஓகே 5 வருஷம் வெயிட் பண்ணா திமுகவுக்கு ஒன்றும் ஆயிராது. 5 வருஷம் வெயிட் பண்றாங்கன்னா கண்டிப்பா திமுகவால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா அதிமுகவுக்கு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க அவசரப்படுறாங்க. அதிமுகவுக்கு இன்னும் அவசரம். ஏன்னா நான் ஏற்கனவே 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணா நான் இருப்பேனாலும் தெரியாது. அதுதான் என்னன்னா, இப்போ திரும்ப டிஎம்கே ஜெயிச்சா கூட ஒரு ஹோப் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு. ஆனா டிவிகே ஜெயிச்சிருக்கு, அதனால அந்த ஹோப் கூட அவங்களுக்கு சிக்கல் என்னன்னா, அதிமுக நான் ஏற்கனவே 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ உடனே வேணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், கொஞ்சமா இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்ற இடத்துல அதிமுக இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவுல கையில இருக்கிறத எனக்கு விட விருப்பம் இல்லை. அவங்க ஏற்கனவே பதவியில் இருக்கும்போது முழு நேரமும் எலெக்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. வாக்கு சதவீதம் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், 200+ இதை தான் பேசிட்டு இருந்தாங்க. மக்கள் பிரச்சனையை பேசல, பாலிசி வைஸ்லாம் பெருசாக ஒன்றும் அவங்க செயல்படலை. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு அப்பவே அதிகாரத்தை விடுறதுலலாம் எந்த எண்ணமும் கிடையாது, என்னாலும் அதிகாரம் தக்க வச்சுக்கணும். ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முழு அதிகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைக்கிற சிறிதளவு அதிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலான்னு யோசிக்கிறாங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்களே உங்களுக்கு எதிரான ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ முட்டாள்தனமாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி, நேற்று நம்ம பேசினோம், ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு நலன் இருக்கும். அந்த நலனுக்கு எதிராக தலைமை செயல்படுதுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிக்கும். இப்போ திமுகவோட நலனுக்கு எதிராக திமுகவோட தலைமை சுயநலத்தோட செயல்படுதுன்னா அந்த கட்சி திமுகன்ற அந்த அமைப்புக்குள்ள இருந்து நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. ஏன்னா இந்த இண்டிவிஜுவல்ஸை விட இன்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் பவர்ஃபுல். அது அதிமுகவுக்கும் பொருந்தும். நேற்று நம்ம அதிமுக வச்சு பேசணும், அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். ஓகே. ஸோ அதனால இது பண்றாங்கன்னா அந்த கட்சிகளும் வீக்காகும், கட்சிகளுக்குள்ள கிராக்ஸை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் நல்லதே கிடையாது. கோபமும் சம்பாதிப்பாங்க, மக்கள் பெரிய கோவப்படுவாங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஏதோ கான்ஸ்பிரசி நடக்குது. இது ஒரு வகையில கான்ஸ்பிரசி தான். விஜய்க்கான மக்களுக்கு எதிரான சதிதான். விஜய்க்கு பெரிய ஆதரவு அது கொண்டு போய் அங்கதான் நிறுத்தும். அது நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் அதிகாரத்துக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா விஜயை தோக்கடிக்கணும். எலெக்ஷன்ல தான் தோக்கடிக்கணும். எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் விஜய் ஏத்துக்கணும். விஜய் தான் அடுத்தது அதிகாரத்துக்கு வரணும். என்ன பண்றது? அப்படி இன்னொன்னு நான் சொல்றேன், மக்கள் ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதனால வரக்கூடிய லாப நஷ்டத்தை மக்கள் ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா ஓட்டு போட்டோமா தப்பா ஓட்டு போட்டோமான்றது. அப்ப மக்கள் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்கல்ல, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை மக்கள் ஃபேஸ் பண்ணணும், அதை நம்ம அனுமதிக்கணும். அது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க,
அதனால வரக்கூடிய விளைவுகளை மக்கள் ஃபேஸ் பண்ணணும். என்னை பொறுத்தளவில் மோசமான விளைவுகளாக தான் இருக்கும். தாவேகா தூய கட்சிலாம் கிடையாது. தாவேகாவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தாவேகாவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகளை மக்கள் ஃபேஸ் பண்ணணும். இதை நான் ஏதோ நெகட்டிவாக சாபம் மூடுறதுனா நான் பேசலை. ஜனநாயகம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ நான் என் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நான் என்ன மேம்படுத்திக்க முடியும், அடுத்து கொண்டு போக முடியும். ரைட், நேற்று அந்த தவறு பண்ணோம், அதனால இந்த விளைவுகள் ஏற்பட்டுச்சு, இனி நான் அதை பண்ணக்கூடாதுன்ற இடத்துக்கு வருவேன். சொசைட்டியும் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நான் சொசைட்டியாக கலெக்டிவாக ஒரு தவறு நம்ம பண்ணுறோன்னா அதனால வரக்கூடிய விளைவுகளை ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரணும். அதனால இது தேவையான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆனால் அந்த நான் போட்ட ஓட்டுக்கேற்ற லீடர்ஷிப் எனக்கு கிடைக்காம நான் யாருக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கிறது இவங்க லீடர்ஷிப்னா மக்களுக்கு ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், இவங்களை வீழ்த்துண்டு போட்டிருக்கோம், நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாங்க இதை, அப்போ இவங்களை நம்ம மன்னிக்கவே கூடாது. அப்போ அது யாருக்கு வலு சேர்க்கும்னா டிவிக்கு தான் வலு சேர்க்கும். அவங்க நல்ல ஆட்சி நடத்தினாலும் மக்களுக்கு அது நல்லா இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வந்திருக்கும். நாளைக்கு நீங்கள் என்ன வேணாலும் நடத்திக்கோங்க, நீங்கள் நடத்தின ஆட்சிக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. இபிஎஸ் எதிர்கட்சி வேலையை பார்த்துருக்காரு, ஸ்டாலின் ஆளும் கட்சி தலைவராக இருந்து ஆட்சி நடத்தியிருக்காரு. 2 பேரும் வேண்டான்ட்டாங்க. இபிஎஸ் எதிர்கட்சி ரோல் கிடையாது, ஸ்டாலினுக்கு ஆளுங்கட்சி ரோல் கிடையாது. 2 பேரும் வேணான்னாச்சு. திமுக வேணாம், அதிமுக வேணான்னாச்சு. அதுதான் தீர்ப்பு. அதை விட்டுட்டு நோண்டிட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாமல். சைலண்டாக அதை ஏற்றுக்கிட்டு ஒதுங்கிடணும். அதான் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி இருக்காங்க. தாவேக்காவும் சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. தாவேக்கா ஏகப்பட்ட தவறுகளை இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி அதிமுகவும் திமுகவும் அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னும் பட்சத்தில் 108 தாவேகா எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரியான விஷயமா இருக்காது. அதனால என்ன சாதிக்க போறாங்க? 108 பேர் ரிசைன் பண்ண என்ன ஆக போகுது? ரீஎலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ரீஎலெக்ஷன் வரும். உங்களுக்கு தான் சிங்கிள் மெஜாரிட்டி இல்லையே. இப்ப நீங்களே சொல்றீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எங்களை மீறி நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் ரிசைன் பண்ணுவோம். அதான் உங்களை மீறி கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, அப்ப நீங்க ரிசைன் பண்ணா ரீஎலெக்ஷன் நடக்கும். ஆனா கவர்மெண்ட் ஏன் கொலாப்ஸ் ஆக போகுது? மக்களுக்கு செலவு அவ்வளவுதான். 108 இடங்களுக்கு மட்டும் நடக்கும். 108 இடங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். அது மக்களுக்கு பணம் வேஸ்ட் ஆகும், கவர்மெண்ட் பணம் வேஸ்ட் ஆகும், அரசு பணம் வேஸ்ட் ஆகும். அதனால என்ன சாதிக்க போறீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்காது. செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா செய்யணும். எனக்கு தெரிஞ்சு விருப்பு வெறுப்புகளை தாண்டி தாவேக்காவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் செய்கிறாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகே, அந்த விஷயம் நடக்கணும். 2வது, எப்படி இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ திமுகவுக்கு 59 சீட் இருக்கு, அதிமுகவுக்கு 47, ரெண்டும் சேர்த்தா கூட 106 தான் வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட தாவேக்காவோட 108 டச் பண்ணல. அந்த கண்டிஷன்ல தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. அது போக பாமக விசிகேலாம் இருக்காங்க. அதுலேயும் சிக்கல்கள் இருக்கு. பாமக வந்தா இப்ப விசிகே வருவாங்களா தெரியல. எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போது வரல, இப்ப உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், இப்ப 2 பேரும் வருவாங்களான்னு நமக்கு தெரியவில்லை. அப்படியே அவங்க வந்தாலும் அதிகார பகிர்வு நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை லீட் பண்ணியிருக்காரு. அப்ப அதிகார பகிர்வு நடக்கல. 2006 இப்பயும் அதிகார பகிர்வு கொடுக்காம வேற ஏதாவது டீலிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. திராவிட கட்சிகள் இவங்களுக்குள்ள அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு சிறிய கட்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்காம உள்ள கொண்டு வந்துருவாங்களான்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்டுகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, டிஎம்டிகே உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஐயுஎம்எல் ஏற்கனவே உள்ளதான் இருக்காங்க. ஸோ அப்போ பிஜேபி மட்டும் வெளியே போயிடும். பிஜேபி காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு. இப்போ பாஜக எதிர்ப்பு எவ்வளோ சுருங்கிருச்சு பாருங்க. இப்போ பாஜக எதிர்ப்புன்றது பாஜகவை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் சேர்க்கறதா பாஜக எதிர்ப்பா? அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க பாஜக ஆட்களும் உண்டு தானே. பாஜகக்காரங்க ஓட்டை வாங்கி தானே அதிமுக அந்த 47 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வைக்கலாமா? இதுதான் உங்கள் பாஜக எதிர்ப்பா? இப்போ பாஜக எதிர்ப்புன்றது பாஜகவை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு பாஜகவோட சேர்ந்து இருந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இதுதான் இப்போ பாஜக எதிர்ப்பு. உங்கள் பாஜக எதிர்ப்பு இப்போ எவ்வளோ கேவலமாகி போச்சு பாருங்க. அப்போ நீங்கள் தான் இப்போ அம்பலப்பட்டு போவீங்க. திமுக நிஜமான பாஜக எதிர்ப்பு கட்சி கிடையாதுன்றது பச்சையாக இப்போ வெளிப்பட்டு போயிடும். அதே மாதிரி அதிமுக நிஜமான திமுக எதிர்ப்பு கட்சி கிடையாதுன்றதும் அம்பலப்பட்டு போயிடும். விசிகே கம்யூனிஸ்டுகள்லாம் பாஜக எதிர்ப்பு பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதும் அம்பலப்பட்டு போயிடும். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணலை, பண்ணாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால இவங்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்க கூட கூடாது. ஆனா ஏதோ சில நகர்வுகள்ல ஈடுபடுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, டேஞ்சர் தான் அது. ஓகே, கவர்னர் சொல்லியிருக்காரு
எனக்கு 118ன்ற நம்பர் தான் தேவை. அது திமுக கொண்டு வந்தாலும் சரி, இல்லது தாவேகா கொண்டு வந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு கட்சி ஏதோ ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்கன்னு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, எனக்கு தேவை 118 அந்த ஆதரவு லெட்டரை காட்டுங்க, அதன் பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆனால் இன்னும் ஒரு 2-3 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள கொண்டு வாங்க யாராவது 118. அப்படி இல்லைன்னா நான் வேறு சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை நான் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்றத கவர்னர் சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு சிக்கல் என்னன்னா, காங்கிரஸோட சேர்ந்துட்டாங்க. அது பிளான் பண்ணி தான் பண்றாங்க. காங்கிரஸோட அவங்க சேர்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். அதிமுக பக்கம் போகாம காங்கிரஸ் பக்கம் போறது கரெக்டு தான். சிறிய கட்சிகளை சேர்க்கறது தான் அவங்களுக்கு பாசிபிளான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அதிமுக உள்ளே கொண்டு வந்தால் நிறைய சீட்ஸ்லாம் கேட்பாங்க, நிறையா மினிஸ்ட்ரிலாம் கேட்பாங்க. அவங்க பெரிய கட்சியில் பெருசாக டிமாண்ட் பண்ணுவாங்க, தாவேகாவை நெருக்குவாங்க. அப்புறம் தாவேகாவோட பேரும் கெட்டு போகும். ஆனால் அஃப்கோர்ஸ் அதிமுகவை காலி பண்ணலாம், அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் வந்து பெட்டரான ஆப்ஷன். அதனால காங்கிரஸ் கிட்ட போகிறாங்க. காங்கிரஸ் கிட்ட போகிறாங்கனாலே அதிமுக ஆப்ஷனை தாவேகா அவ்வளோ விரும்பலன்னு தான் அர்த்தம் இல்லையா? வேற ஒரு சைடுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ காங்கிரஸ் கூட இப்போ தாவேகா போனனால நிறைய பிரச்சனைகள் தாவேகாவுக்கு வருது. குறிப்பாக பாஜக தாவேகாவுக்கு எதிராக திரும்புகிறாங்க இப்போ. ஸோ அப்போ நீங்கள் விஜய அதிகாரத்துக்கு வரவிடாமல் பண்ணுறீங்கன்னா யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்? பாஜகவை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். காங்கிரஸ் ப்ளஸ் தாவேகாவை பாஜக விரும்பலை, அதனால நிறைய பிரச்சனைகளை தாவேகாவை கொடுக்குறாங்க. அதுக்கு யார் துணை போறீங்க? மற்ற கட்சிகள் இன்க்ளூடிங் திமுக, விசிகே, கம்யூனிஸ்ட். ஆமாம், அதனால நீங்கள் பேசின பாஜக எதிர்ப்புலாம் இப்போ என்னாச்சு? புஷ்ஷுன்னு போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் பேசும்போது. இன்னைக்கு நினச்சா தாவேகாவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் ஃப்ளோரில் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அது ஒன்றும் சட்டவிரோதமான செயல்லாம் இல்லையா? கிடையாது. இப்போ கவர்னர் செயலும் சட்டவிரோதம்லாம் சொல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவருமே செயல்படுறாரு. சிச்சுவேஷனல் டிஸ்கிரிப்ஷன்பாங்க, அந்த அதிகாரம்லாம் கவர்னர்ஸுக்கு இருக்கு டெஃபினட்டா. ஆனால் சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாமே. அவங்க ஃப்ளோரில் இல்லை அப்படின்னா நீங்கள் கலைச்சிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பெரிய குழப்பம் உங்களுக்கு? அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லையே. ஆனால் அவங்க விஜய்க்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ பிஜேபி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் துணை போயிட்டு இருக்கீங்க. கவர்னர் துணை போறாருன்றதெல்லாம் ஓகே, மற்ற கட்சிகள் துணை போயிட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பு கட்சிகளும் நீங்களும் தாவேகாவை வரக்கூடாதுன்னு தானே பாக்குறீங்க. அப்போ உங்களோட செயல்பாடுகள் பாஜகவோட செயல்பாடுகளோட ஒத்திதான போகுது. பாஜகவுக்கு விஜய் காங்கிரஸோட சேர்ந்தா காங்கிரஸ் கொஞ்சம் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதை அவங்க விரும்பல. நேஷனல் லெவல்ல காங்கிரஸை எங்கேயும் வளர விடக்கூடாதுன்னு பாஜக பாக்குறாங்க. நீங்க நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், புதுசா இவர் உள்ள வராரு வந்து நம்மளை காலி பண்ணிடுவாரோன்ற பயம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் தாவேகா வரக்கூடாதுன்னு பாக்குறீங்க. ஆனா 2 பேரோட நோக்கமும் தாவேகாவை வீழ்த்தணுமா தான் இருக்கு. காரணங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா 2 பேரும் தாவேகாவை காலி பண்ணணும்னு பாக்குறீங்க. ஓகே, அப்ப இதனால லாபம் அடைய போறது பாஜக. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.